நம்ம பழைய தொடப்பத்தை தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். பழைய தொடப்பத்துடைய ஸ்டிக்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஃபர்ஸ்ட் டிப்ஸ்லேயே பார்த்தோம் இல்லைங்களா. அந்த பழைய தொடப்பத்துடைய கைப்பிடியை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த டிப்ஸில் பார்க்க போகிறோங்க. பாருங்கள், இந்த பிளாஸ்டிக்கை வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்ம அந்த பிளாஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு ஹோல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வேஸ்ட் மெட்டீரியல் இருந்துச்சுன்னா அந்த ராடை வச்சு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 5 ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்க போகிறேன். உங்களுக்கு எத்தனை ஹோல்ஸ் தேவைப்படுதோ அத்தனை ஹோல்ஸ் வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரியே ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக வந்து ஹோல்ஸ் கிடச்சிரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஹோல்ஸ் போட்டு முடிச்சிட்டேன். இப்போ நம்ம மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்களா, அதுக்கு டேரக்ட் ஆப்போசிட் சைடில் இந்த மாதிரி நீல வாக்கில் ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட் போட்டு மேலே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணிடுறேன். நான் கீழே இருக்கக்கூடிய அந்த போர்ஷனை மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ நம்ம தேவையில்லாமல் நம்ம குட்டி குட்டியாக பென்சில்லாம் வச்சுருப்போங்களா, பழைய பென்சில், அந்த பென்சிலோ இல்லை வந்து பழைய ஸ்கெட்ச்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ஸ்கெட்ச் பென்சிலாம் வச்சு இந்த மாதிரி நீங்கள் அந்த ஹோல்ஸ் வழியாக இன்செர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்செர்ட் பண்ணி முடிச்ச பிறகு இப்போ நம்ம பேக் சைடில் ஒரு ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணி விட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு சூப்பரான கிளாஸ் ஸ்டாண்ட் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கிச்சனில் நம்மளுக்கு தேவையான இடத்துல இதை ஹேங் பண்ணிக்க முடியும். ரொம்பவே சிம்பிளாக இருக்கிறதால எந்த இடத்துல வேணாலும் நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீ வடிகட்டுறதெல்லாம் வச்சுக்கலாம், இல்லை கரண்டிகளாக வச்சுக்கலாம், ஸ்பூன் வச்சுக்கலாம். கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ்லாம் நம்ம ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஒரு பிளாஸ்டிக் பாட்டிலை சூப்பராக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய டிப்ஸ் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸை யூஸ் பண்ணி நம்மளுடைய சேனல்லே எக்கச்சக்கமான வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட நம்மளுடைய சேனல் பேஜுக்கு போய், அதாவது சஞ்சு கிரியேட்டிவ் கார்னர் சேனல் பேஜுக்கு போய் செக் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, நம்ம எடுத்துருக்க பாட்டில் ஸ்டிக்கர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. டாப் போர்ஷனை கட் பண்ணி அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பாட்டம் போர்ஷனில் இந்த மாதிரி மேல் பகுதியை மட்டும் கொஞ்சமாக வந்து கட் பண்ணி எடுக்க போகிறோம். சின்ன சின்ன துண்டுகளை இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த பிளாஸ்டிக் பீசஸை நான் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஒரு சிசரோ ஏதாச்சும் ஒரு ராடோ ஹீட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா நம்ம மடிச்சிருக்க அந்த பிளாஸ்டிக் வந்து கீழே இருக்கக்கூடிய பாட்டிலோட அட்டாச் ஆகிடும். பாருங்கள், இதுக்காக தனியாக நம்ம க்ளூலாம் யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டாவே போதும். மேலே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கீழே இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டிலோட அட்டாச் ஆகிடும். இப்போ நம்மளுக்கு சூப்பராக ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைச்சிடும். இதுக்கு மேலே நீங்கள் பெயிண்ட் கூட பண்ணி எடுத்துக்கலாம். நான் பெயிண்ட்லாம் பண்ணலை, அப்படியே தான் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சிருந்த அந்த பாட்டிலுடைய டாப் போர்ஷனை க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி அந்த பாட்டிலுடைய பாட்டமில் வந்து ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஃப்ளவர் வேஸ் ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு மேலே பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இல்லைனா லேஸ் வந்து கட்டி எடுத்துக்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சும்மா பஞ்சு வச்சிருக்கேன். இந்த பஞ்சு வச்சிருக்கிறதால வெளியே இருந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றதால பஞ்சு மட்டும் வச்சிருக்கேன். ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ளவர்ஸை வச்சு நீங்கள் ஃப்ளவர் வேஸாக இதை சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் நீட்டாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்ஸ், அதாவது மஞ்சள் பையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த மஞ்சள் பைகளெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கேயுமே எடுத்துகிட்டும் போக மாட்டோம், சும்மா மடிச்சு வீட்டில் தான் வச்சிருப்போம். அதை வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், அதனுடைய ஓரங்களை கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கைப்பிடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் இருக்கக்கூடிய கைப்பிடி நான் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டேன். அடுத்தது நான் எப்படி ஃபோல்ட் பண்ணணும் அந்த மாதிரி நீங்களும் ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. 3 மடிப்பாக மடித்து எடுத்துருக்கேன். இப்போ நம்ம சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குண்டூசி எடுத்து இந்த மாதிரி 2-3 குண்டூசியை வந்து பின் பண்ணி எடுத்துக்கோங்க. பின் பண்ணி எடுத்த பிறகு ஓரங்களை நம்ம கட் பண்ணோம் இல்லைங்களா, அதை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஓரங்களை கட் பண்ண அந்த போர்ஷனை இந்த மாதிரி ஓரங்களை கவர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சென்டரில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த போர்ஷன் இருக்க மாதிரி மேலேயும் கீழேயும் அந்த கிளாத் இருக்க மாதிரி வச்சு நீங்கள் ஊசி யூஸ் பண்ணி ஒரு ரன்னிங் தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் ரன்னிங் தையல் போட்டாவே போதும், பெருசாக வந்து தையல்லாம் போட வேண்டிய அவசியம் இல்லைங்க. எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அந்த கிளாத்லாம் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. இதே மாதிரி 2 ஓரங்கள்லையுமே நீங்கள் வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த ஓரப்பகுதிகளை அழகாக வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி விடுற மாதிரி தச்சு எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த ஆர்கனைசர் இன்னுமே அழகாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்ககிட்ட ஏதாச்சும் லேஸ் இருக்கும் இல்லைங்களா, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கக்கூடிய லேஸை யூஸ் பண்ணி இந்த ஓரங்களையும் சென்டர்லையும் வச்சு நீங்கள் தச்சு விட்டுருங்க. நான் வந்து லேஸ்லாம் யூஸ் பண்ணலை, இந்த பையில் கட் பண்ண அந்த ஓரப்பகுதிகளை யூஸ் பண்ணி தச்சு முடிச்சிட்டேன். பாருங்கள், இந்த ஆர்கனைசருடைய 2 ஓரங்களையும் தச்சாச்சு. இப்போ நம்ம சென்டரில் குண்டூசி குத்தி வச்சிருக்கோம், அந்த ஊசிகளை ரிமூவ் பண்ணிட்டு சென்டரில் வந்து ஒரு தையல் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அந்த கிளாத்தை வந்து உள்பக்கமாக மடிச்சு விட்டு நீங்கள் அழகாக க்ளோஸ் ஆகிற மாதிரி தச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டாக வந்து தையல் போடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஓப்பன் இல்லாமல் கரெக்டாக இருக்கும் அந்த ஆர்கனைசர். பாருங்கள், நான் ஃபுல்லாக தச்சு முடிச்சிட்டேன். இதை வந்து இப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்னும் கொஞ்சம் நம்மக்கிட்ட லேஸ் இருக்குன்றதாவது அந்த ஓரம் கட் பண்ணணும் இல்லைங்களா, அந்த போர்ஷன் இன்னுமே இருக்குது. ஸோ அதை வச்சு நான் வந்து பாட்டமையும் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி விட போகிறேன். அதுக்கு நான் வந்து ஸ்டாப்லர் யூஸ் பண்ணி அழகாக க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நீங்கள் மடித்து தைக்கிறீங்க இல்லைங்களா, அப்போவே கூட நீங்கள் இந்த லேஸை வச்சு மடிச்சு கூட தச்சுக்கலாம். நான் வந்து வேண்டாம்னு நினச்சேன், மறுபடியும் சரி ஓகே இது வச்சா நல்லா இருக்குது அப்படின்றதால ஸ்டாப்லர் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பால்லாம் வாங்கினா எழுதி வைப்போங்களா, அந்த அட்டை, பாஸ்புக்கு, கிரையான்ஸு, பென்னு, ஸ்டாப்லரு, கம், இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இதில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். இதில் வந்து ஒரு 6 பேக்கெட்ஸ் மாதிரி கிடச்சிருக்கும். அந்த 6 போர்ஷன்லேயே நம்ம ஒவ்வொரு பொருட்களை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியுங்க. தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடக்கூடிய இந்த மாதிரி பழைய தொடப்பத்தை, அதாவது தேஞ்சு போன தொடப்பத்தை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அந்த தொடப்பத்தில் இருக்கக்கூடிய இந்த குச்சிகளை நம்ம தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த குச்சிகளில் நல்லா இருக்கக்கூடிய குச்சிகளாக பார்த்து இந்த மாதிரி செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அடுத்தது நம்ம எடுத்துருக்க அந்த குச்சிகளை அழகாக வந்து இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாம். ஜெய்ஷு, சுஜி, அன்னபூரணி, நந்தினி, சாருமதி, குருமூர்த்தி, தங்கரத்தினம், லதா சரவணன், ஸ்டீஃபன் சத்யராஜ், மகேஸ்வரி, குமார், கனகவல்லி, சோலை ஆனந்தன், அமுலியப்பன், மதி, அனு,
குமார் இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து க்ளூ அப்ளை பண்ணி அழகாக வந்து ஃபஸ்ட்டு கார்னரில் வந்து ஸ்கொயர் மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த ஸ்கொயருக்கு உள்ள இந்த மாதிரி ஜிக்ஸாக்காக வந்து அழகாக நம்மளுக்கு தேவையான டிசைனில் அந்த ஸ்டிக்ஸை வந்து க்ளூ அப்ளை பண்ணி ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு பதிலாக நீங்கள் ஃபெவிகால் கூட அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ஃபெவிகால் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா லேட் ஆகும் ஒட்டுறதுக்கு. பட் க்ளூகன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு ஒட்டிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபுல்லாகவே ஒட்டி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ஒட்டி முடிச்ச பிறகு உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸில் பேப்பர்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேப்பர்ஸில் இந்த மாதிரி அழகாக ஃப்ளவர்ஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஃப்ளவர்ஸை அழகாக வந்து அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டி விட்டுக்கலாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு கயிறு வந்து ஸ்ட்ராங்காக வந்து கட்டி எடுத்துக்கோங்க ஏதாச்சும் ஒரு கார்னரில். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த ஃப்ளவர்ஸை இந்த மாதிரி 1 by 1 அழகாக வந்து க்ளூ அப்ளை பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கலாம். இதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபெவிகால் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கலாம். இது வந்து நார்மலாக பேப்பர் அப்படின்றதால ஈஸியாக வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணிங்க அப்படின்னாவே இந்த ஃப்ளவர் வந்து ஒட்டிக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணி தான் ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் மட்டும் இல்லை, பட்டர்ஃப்ளை மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணி அழகாக ஒட்டி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஃப்ளவர்ஸோ இல்லை பட்டர்ஃப்ளைஸோ பிடிக்குதோ அந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ரெடி பண்ணி அழகாக இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு தொடப்பத்தை, தேஞ்சு போன தொடப்பத்தை வந்து ரீயூஸ் பண்ணி சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சு. இந்த வால் ஹேங்கிங்கை உங்களுக்கு தேவையான இடத்துல நீங்கள் ஹால்லையோ இல்லை பெட்ரூம்லையோ இந்த மாதிரி ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கவே ரொம்ப நீட்டாக அழகாக இருக்குங்க, க்யூட்டாகவும் இருக்கும். 0 காஸ்ட்டில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு சூப்பராக வந்து வால் ஹேங்கிங் ரெடி பண்ணியாச்சுங்க. உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி தேஞ்சு போன தொடப்பம் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லார் வீட்லையுமே இருக்கிற பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா கொசு பிரச்சனை தாங்க. அந்த கொசுவை விரட்டுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் பார்க்க போகிறோம். பாருங்கள், நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு ஆனியன் எடுத்துக்கோங்க. அந்த ஆனியனை இந்த தோல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கங்கே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் ஆனியனுடைய ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வெளியே வர ஆரம்பிக்கும். இது கூடவே கடுகு எண்ணெய் இருந்தால் எடுத்துக்கோங்க. அப்படி கடுகு எண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் நம்ம கிட்ட கடுகு இருக்கும் இல்லைங்களா, அந்த கடுகை வந்து இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஒரு 1/4 ஸ்பூன் இருந்தால் போதும். அந்த கடுகை வந்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டு அதில் வந்து கோகோனட் ஆயில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு கற்பூரம் எடுத்துக்கோங்க. அந்த கற்பூரத்தில் ஃபுல்லாக வந்து போட வேண்டியதில்லை, பாதி அளவுக்கு கற்பூரத்தை வந்து நல்லா பொடிச்சு வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க கோகோனட் ஆயில், கற்பூரம், அதுக்கப்புறம் அந்த கடுகு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து 1/2 ஸ்பூன் தான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம சேர்த்துருக்க இந்த பொருட்களை ஆனியனுக்கு மேலே அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ணணும். பாருங்கள், இதை வந்து ஒரு கயிறில் தான் கட்டி நம்ம தொங்க விட போகிறோம். ஸோ கயிறில் கட்டணும் அப்படின்னா இந்த மாதிரி 2 சைடில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஆனியனை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங்கான கயிறை எடுத்து அந்த ரிமூவ் பண்ணோம் இல்லைங்களா ஆனியன், அந்த இடத்துல வச்சு நீங்கள் இந்த மாதிரி கயிறை இன்செர்ட் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இன்செர்ட் ஆகிடும். மேலே வந்து ஒரு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு இப்போ நம்ம இந்த ஆனியனுக்கு மேலே வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த கலவையை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம், அதாவது அப்ளை பண்ணி விட்டுறலாம். அப்ளை பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த ஆனியனை ஏதாச்சும் ஒரு இடத்துல, அதாவது உங்களுக்கு எங்கே கொசு அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் ஹேங் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்மெல்க்கு கொசுக்கள் வரவே வராதுங்க. எந்த இடத்துல அதிகமாக கொசு தொல்லை இருக்கோ அந்த இடத்துல இதை ஹேங் பண்ணி விட்டுருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப ஆனியன் ஸ்மெல்லாம் வராது. நம்ம கற்பூரம்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதால ரொம்ப ஹெவியாக ஆனியன் ஸ்மெல் வராது, மைல்டான ஒரு ஸ்மெல் தான் வரும். ஸோ கொசுக்களுக்கு இந்த ஸ்மெல் பிடிக்காததால கொசு தொல்லை கொஞ்சம் கம்மியாகுங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு சூப்பரான ஒரு கொசு விரட்டி ரெடி பண்ணியாச்சு. உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி குட்டி சைஸ் ஜூஸ் பாட்டில்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது கூடவே நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டையை எடுத்திருக்கேன். அந்த அட்டைக்கு மேலே ஏதாச்சும் ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடியை வச்சு சர்க்கிள் ஷேப்பில் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பெரிய சைஸாக மார்க் பண்ணி அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டையை வந்து இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பிளாஸ்டிக் பாட்டிலை இந்த மாதிரி மேல் பகுதியை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டையை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டையை வந்து சின்ன சின்னதாக நீல பாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மாதிரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரே சைஸாக இருக்க மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பிளாஸ்டிக் பாட்டிலை வந்து பாட்டமில் க்ளூ அப்ளை பண்ணி அந்த அட்டையுடைய சென்டரில் ஒட்டி விட்டுலாம், அதாவது சர்க்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லைங்களா, அதனுடைய சென்டரில் ஒட்டிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ் உடைய அட்டையை வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிலும் இந்த மாதிரி நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுற மாதிரி ஒட்டி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து ஹாட் க்ளூ கன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். க்ளூ கன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு ஒட்டிக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். இப்போ நம்மளுக்கு இப்படி தாங்க கிடைக்கும். பாருங்க எந்த அளவுக்கு க்யூட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக நான் வந்து லேஸ் எடுத்திருக்கேன். ஏதாச்சும் ஒரு ஓல்டு கிளாத்ல இருந்து இந்த மாதிரி லேஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த லேஸை இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் ஒட்டி விட்டுக்கோங்க. இதே மாதிரி பாட்டம்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேஸ் கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த லேஸை வந்து கீழே இருக்கக்கூடிய பாட்டம் போர்ஷனில் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒட்டி முடிச்ச பிறகு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத்லாம் நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அதையுமே நான் எப்படி ஒட்டுறனோ அந்த மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, ஹாப்பி லைஃப், உஷா தேவி, ஜெய்ஷு சுஜி, எஸ்கே, கனகவல்லி, சோலை ஆனந்தன், கணேஷ், மீனா, சத்யா, கண்ணன், ஹேமலதா, ராமன், இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒட்டி முடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, நம்மளுடைய சூப்பரான ஃப்ளவர் வேஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக குப்பையை தூக்கி போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டிலையும் கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டைகளையும் யூஸ் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டான க்யூட்டான சூப்பரான ஒரு ஃப்ளவர் வேஸ் ரெடி பண்ணி ஒரு சூப்பரான கிச்சன் கிளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கையெல்லாம் பிசு பிசுன்னு ஒட்டிக்கும். நம்ம ஸ்க்ரப்பரோ ஏதாச்சும் யூஸ் பண்ணால் கூட ஸ்க்ரப்பர்லாம் பிசு பிசுன்னு ஆகிடும்.
அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான லிக்விட் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுலில் இந்த மாதிரி விம் லிக்விட் இருக்கு இல்லைங்களா, அந்த விம் லிக்விடை அழகாக வந்து ஒரு 2 பேக்கெட் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி 2 பேக்கெட் விம் லிக்விட் சேர்த்த பிறகு இது கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பொருள் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அது என்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக வந்து துணி துவைக்க யூஸ் பண்ணக்கூடிய துணி பவுடர் வந்து 1 ஸ்பூனோ இல்லை 1.5 ஸ்பூனோ ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடவே லைசால் இருக்கு இல்லைங்க, அந்த லைசால் வந்து ஒரு 2 மூடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ண போகிறோம். தண்ணி ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம தண்ணியை வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஒரு 1/2 லிட்டர் தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. தண்ணி ஆட் பண்ண பிறகு நல்லா ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான கிச்சன் கிளீனிங் லிக்விட் ரெடி ஆயிடுச்சு. இந்த லிக்விடை யூஸ் பண்ணி ஒரு ஸ்க்ரப்பரை வச்சு நம்ம இந்த கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம எல்லா இடத்துலையும் இந்த லிக்விடை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரப்பரை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணி விட்டுருங்க. அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து அடுப்பு ஃபுல்லாகவே அப்ளை பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அந்த கிச்சன் வால்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த வால்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி கேஸ் அடுப்புக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கும். நம்ம பருப்பு பால் எல்லாம் பொங்கி பொங்கி கீழே வந்து கொட்டி இருக்கும். ஸோ அந்த இடத்துலாமும் அந்த லிக்விடை வந்து அப்ளை பண்ணி விட்டுருங்க. எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி முடிச்ச பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய அந்த லிக்விட்ல நம்ம கேஸ் பர்னரை வந்து போட்டு விட்டுடலாம். போட்டு ஊற வச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம கேஸ் அடுப்பை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாங்க. நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி இப்போ நார்மலாக எப்போவுமே க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மெத்தடில் நீங்கள் கிச்சனை க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு ஒட்டவே ஒட்டாதுங்க. அதே மாதிரி அந்த ஸ்க்ரப்பர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசு பிசுப்பு இருக்கவே இருக்காது. சூப்பராக வந்து நம்ம கிச்சனை க்ளீன் பண்ணி முடிக்க முடியும். அந்த வால் க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கூட கையில் பிசு பிசுன்னு ஒட்டவே ஒட்டாதுங்க. ஏன்னா நம்ம லைசால் ஆட் பண்ணியிருக்கிறதால கிச்சன் மேடையை க்ளீன் பண்ணும்போதும் சரி, அந்த கிச்சன் வாலை க்ளீன் பண்ணும்போதும் சரிங்க, கையிலையோ இல்லை ஸ்க்ரப்பர்லையோ பிசு பிசுன்னு ஒட்டவே ஒட்டாது. நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த பர்னரையும் அந்த ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சி எடுத்துக்கலாம். நான் வேறு எந்த பொருளுமே யூஸ் பண்ணல. நம்ம ரெடி பண்ண அந்த லிக்விட் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு லிக்விடை யூஸ் பண்ணி நீங்கள் கேஸ் அடுப்பையும் க்ளீன் பண்ணிக்கலாம், கிச்சன் வாலையும் க்ளீன் பண்ணிக்கலாம், அந்த கிச்சன் மேடையையும் க்ளீன் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், ஸ்க்ரப்பரை வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம நார்மலாக வந்து எப்போவுமே வாஷ் பண்ணுற மாதிரி நார்மல் வாட்டரை வந்து ஊற்றி ஃபுல்லாக அந்த கிச்சன் மேடையையும் அடுப்பையும் க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட பிசு பிசுன்னு இருக்கவே இருக்காது. பாருங்கள், நான் கை வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன். கையில் வந்து ஒட்டவே ஒட்டாதுங்க உங்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நான் கிச்சன் வால்லாம் க்ளீன் பண்ணிட்டேன், அடுப்பையும் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கிச்சன் மேடையும் க்ளீன் பண்ணியாச்சுங்க. லாஸ்ட்டில் ரிசல்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி கிச்சன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த லிக்விட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸையும் குழந்தைங்களுடைய பழைய ட்ரெஸ்ஸையும் சேர்த்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு நான் வந்து எடுத்திருக்க அந்த ஓல்டு கிளாத்தில் எடுத்திருக்க அந்த பேங்கிள்ஸை அழகாக வச்சுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பென் வச்சு மார்க் பண்ணி எடுத்தாலே போதும். பாருங்க, நான் ஃபுல்லாவே எத்தனை பேங்கிள் எடுத்துக்கணும் அத்தனை சர்க்கிள் வந்து மார்க் பண்ணி எடுத்திருக்கேன். மார்க் பண்ணி முடிச்ச பிறகு சிசர் யூஸ் பண்ணி நம்ம மார்க் பண்ண மாதிரி சர்க்கிள் ஷேப்ல அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, நான் கிளாத்தை கட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த கிளாத்தை இந்த பேங்கிள்ஸ்க்கு மேலே ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு நான் எப்படி வந்து ஒட்டுறனோ அந்த மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொரு பேங்கிள்ஸ்க்கு மேலேயும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க அந்த கிளாத்தை வந்து ஒட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க. அன்னபூரணி, ஹாப்பி லைஃப், ஹேமலதா ராமன், கனகவல்லி சோலை ஆனந்தன், மை டேலண்ட் 123, அவங்க நேம் வந்து அபுன்னு நினைக்கிறேன், கீர்த்திகா, மீனாட்சி, முரளி, ஜெய்ஷு, சுச்சி, இவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாய் சொல்லிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து அழகாக எடுத்துருந்த அந்த பேங்கிள்ஸ் எல்லாத்துக்கு மேலேயுமே அந்த கிளாத்தை வந்து ஒட்டி விட்டுட்டேன். இப்போ நம்ம இந்த பேங்கிள்ஸை வந்து நம்மளுக்கு தேவையான மாதிரி அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி முடிச்ச பிறகு நான் வந்து ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நான் சர்க்கிள் ஷேப்பில் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டு சென்டரில் வந்து ஒரு பேங்கிள்ஸ் வச்சு அரேஞ்ச் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரேஞ்ச் பண்ண அந்த பேங்கிள்ஸை அட்டாச் பண்ணுறதுக்காக ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸில் ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு நான் எப்படி பேஸ்ட் பண்ணுறோம் அந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு பேங்கிள்ஸும் இன்னொரு பேங்கிள் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே ஒட்டி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அந்த கலர் பேப்பரை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு பேப்பரை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் ஷேப்பில் கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு எப்படி டெக்கரேட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் இதை டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த கலர் பேப்பருக்கு பதிலாக நீங்கள் குட்டி குட்டி கண்ணாடி பீஸ் இருக்குங்களா, அதை கூட நீங்கள் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஸ்டோன்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பேக் சைடில் வந்து ஒரு கயிறை வந்து இந்த மாதிரி ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ஒரு பேங்கில் ஒட்டி விட்டுடுங்க. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக ஒரு பேப்பர் கட் பண்ணி ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுடுங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க. ஒரு ஓல்டு கிளாத்தும் பழைய பேங்கிள்ஸும் இருந்தால் போதும், சூப்பரான வால் ஹேங்கிங் ரெடி பண்ணிக்கலாம். இந்த வால் ஹேங்கிங் நிஜமாவே ரொம்பவே சூப்பராக இருந்ததுங்க. இந்த மாதிரி சின்ன சைஸில் இருக்கக்கூடிய பிளாஸ்டிக் கண்டெய்னரை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மூடியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஹோல்ஸ் வந்து எந்த அளவுக்கு போட முடியுமோ அவ்வளோ ஹோல்ஸ் வந்து சுற்றி வந்து போட்டு விட்டுருங்க. அடுத்தது இந்த பிளாஸ்டிக் கண்டெய்னர் அதாவது பாட்டம் போர்ஷன்லையும் சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்க்கிள் ஷேப்பில் டாப்பில் இருக்கிற மாதிரி பார்த்து ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க. பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் போடக்கூடாது. ஸோ ஒரே ஒரு லேயர் மட்டும் நான் வந்து டாப்பில் வந்து சுற்றி வந்து சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற மாதிரி ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இதை எதுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரூம் ஃப்ரெஷ்னர் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் சால்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜவ்வாது வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அந்த சால்ட்டில் வந்து ஜவ்வாது ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு 4-5 லவங்கப்பூ
ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சோண்டு இலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அந்த மூடியை வந்து போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சூப்பரான ரூம் ஃப்ரெஷ்னராக அதை யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம ஹோல்ஸ் போட்டுருக்கிறதால ஸ்மெல் வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ் இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ ஒரு 10 to 15 டேஸ் வந்து இந்த ஸ்மெல் வந்து அப்படியே இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஹெவியாகவும் வராது. பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வீட்டில் சார்ஜர் வந்து பிஞ்சு போயிருக்கும். அந்த பிஞ்சு போன சார்ஜரை யூஸ் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டு அந்த சார்ஜரை விட்டுட்டு நம்ம புதுசாக ஒரு சார்ஜர் வாங்கி யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் மூடி தான் எடுத்திருக்கு. அந்த பிளாஸ்டிக் மூடியை இந்த மாதிரி ஹீட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல அந்த சார்ஜர் கேபிள் பிஞ்சு போயிருக்கோ அந்த இடத்துல அந்த பிளாஸ்டிக்கை இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கயிறு மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. அழகாக வந்து உங்களுக்கு சூப்பராக கவர் ஆகிடும் அந்த பிஞ்சு போன இடம். ஸோ இந்த மாதிரி நம்ம கவர் பண்ணிட்ட பிறகு லைட்டாக ஹீட் பண்ணி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிஞ்சு போன போர்ஷன் ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஸோ உள்ள இருக்கக்கூடிய கேபிள் வந்து வெளியே தெரியவே தெரியாதுங்க. ஸோ இப்போ நம்ம இந்த கேபிளை தைரியமாக யூஸ் பண்ணலாம். ஸோ வெளியே வந்து பிளாஸ்டிக் தான் நம்ம ரோல் பண்ணியிருக்கோன்றதால உங்களுக்கு ஷாக் வந்து வெளியே வரவே வராது. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷாப்பிங் பேக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. நார்மலாகவே எல்லார் வீட்லையுமே இந்த ஷாப்பிங் பேக்ஸ் இருக்குங்க. இந்த பேக்ஸை தூக்கி போடுவோம் மனசு இல்லாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே மடிச்சு வச்சிருப்போம். ஸோ இந்த ஷாப்பிங் பேக்ஸை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதனுடைய கைப்பிடிகளை ரிமூவ் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சைடில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை இந்த மாதிரி கிராஸை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிட்டு சென்டரில் வந்து நான் போட்டிருக்க மாதிரி ஹோல்ஸ் வந்து போட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவுமே செய்ய வேண்டியதில்லை. நம்மளுடைய சூப்பரான ஒரு கிச்சன் ஆர்கனைசர் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிச்சன் ஆர்கனைசரை எதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய இந்த சப்பாத்தி உருட்டுற மனையையும் சப்பாத்தி கட்டையையும் அதுக்கப்புறம் மத்து இது எல்லாத்தையுமே போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறோங்க. பாருங்க சென்டரில் வந்து அந்த சப்பாத்தி மனையை போட்டுருங்க. சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் சப்பாத்தி கட்டையையும் ஒரு சைடில் இந்த மாதிரி மத்தையும் வச்சு நம்ம சென்டரில் போட்டிருக்க ஹோல்ஸை யூஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான ஹூக்ல இதை ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க இந்த மாதிரி நம்ம ஹேங் பண்ணி யூஸ் பண்ணும்போது எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த மாதிரி மத்து சப்பாத்தி கட்டை சப்பாத்தி மனை இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஒரு இடத்துல வச்சிரும் ரொம்ப டஸ்ட் படிஞ்சிரும். ஸோ எடுத்து யூஸ் பண்ணும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். மறுபடியும் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக குப்பையில் தூக்கி போடக்கூடிய பேகை வந்து அதாவது ஷாப்பிங் பேகை வந்து இந்த மாதிரி ஜஸ்ட் 2-3 கட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஹேங் பண்ணி பாருங்க எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹூக் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி பார்த்து நீங்கள் ஹேங் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து கீழே விழாமல் இருக்கும். சூப்பரான கிளீனிங் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இது என்ன கிளீனிங் டிப்ஸ் அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஹார்பிக் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பவுலில் வந்து அதாவது பிளாஸ்டிக் பவுலில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோடா மாவு வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லெமன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. லெமன் இல்லை அப்படின்னா வினிகர் வந்து ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பர்னர்ஸ் அதாவது கேஸ் ஸ்டவ்ல யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா பர்னர், அந்த பர்னரை தான் க்ளீன் பண்ண போகிறோம். அந்த பர்னரை தண்ணியில் மூழ்கி இருக்க மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 hour அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா 1 hour வந்து ஊறட்டும் அந்த பர்னர். இப்போ நம்ம 1 hour ஆயிடுச்சு. இதை எடுத்து வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா ஸ்க்ரப்பர், அந்த ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணி தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்னர் வந்து சூப்பராக க்ளீன் ஆகிடும். பாருங்க ரொம்ப பிளாக்காக இருக்கக்கூடிய அந்த பர்னர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்து நல்லாவே கிடைச்சிருக்கு. நான் வந்து லெமன் யூஸ் பண்ணியிருந்தேன். நீங்கள் லெமனுக்கு பதிலாக வினிகர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து இன்னுமே வந்து பிரைட்டாக கிடைக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவுக்கு நார்மலாக நம்ம க்ளீன் பண்ணுறதை விட இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ரிசல்ட் நல்லாவே இருக்குதுங்க. பாருங்க எந்த அளவுக்கு பிரைட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு பேக்லையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். நான் 2 பர்னர் எடுத்துட்டேன். அந்த 2 பர்னரையுமே இந்த தண்ணியில் ஊற வச்சு நான் வந்து நல்ல வாட்டர்லையும் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இந்த முறையில் நீங்கள் க்ளீன் பண்ணும்போது நல்ல தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி எடுக்கணுங்க. கொஞ்சம் கூட அந்த ஹார்பிக்குடைய ஸ்மெல்லோ இல்லை அந்த ஹார்பிக்குடைய தன்மையோ இந்த பர்னரில் இருக்கக்கூடாது. ஏன்னா கேஸில் யூஸ் பண்ண போகிறோன்றதால நல்லா ஒரு முறைக்கு 2-3 முறை வந்து நார்மல் வாட்டரில் அதாவது ரன்னிங் வாட்டர்லேயே நீங்கள் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அடுப்பில் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ரிசல்ட் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு. ஃபோனில் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு கேமராவில் தெரியுதுன்னு தெரியல எனக்கு. ஆனால் நேரில் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே வந்து திருப்தியாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி விடாப்பிடியான கரைகளை போக்குறதுக்கு இந்த ஹார்பிக் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பழைய பேங்கிள்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஒரே ஒரு பேங்கிள் தான் எடுத்திருக்கேன். இந்த பேங்கில் ஒரு ஹூக்கில் வந்து ஹேங் பண்ணிக்கோங்க. இந்த பேங்கில் நம்ம சூப்பராக காஃபி தூள் பேக்கெட்ஸ்லாம் வந்து ஹேங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதையே வந்து நீங்கள் பாத்ரூமில் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஷாம்பு பேக்கெட்ஸ்லாம் வந்து இந்த பேங்கில் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு பேங்கில் இருந்தால் போதும். உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய காஃபி தூள் பேக்கெட்ஸையும் ஷாம்பு பேக்கெட்ஸையும் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்பட ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து ஒவ்வொரு பேக்கெட்டாக நம்ம இழிச்சு யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் பார்க்கவும் நீட்டாக அழகாக இருக்கும். இந்த மாதிரி கேக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த அட்டையை வந்து எப்படி சூப்பராக யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. நம்ம கேக்கெலாம் சாப்பிட்டு முடிச்சு இந்த அட்டையை தூக்கி தானே போட்டுருவோம். அப்படி தூக்கி போடாமல் இந்த அட்டையவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த அட்டை வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மிக்சிக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அட்டையை வச்சிருப்போம். என்னதான் அட்டையை கட் பண்ணி வச்சாலுமே அது வந்து ரொம்ப நாளைக்கெல்லாம் தாங்காது. மறுபடியும் மாற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பட் இந்த கேக் அட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதால நீங்கள் ஒரு 1 year வரலும் கூட வச்சு யூஸ் பண்ணலாங்க. பாருங்க இந்த அட்டைக்கு மேலே நம்ம அழகாக இந்த மிக்சியை வந்து வச்சு விட்டுறலாம். வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு மூவ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு எடுத்து வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. அதே மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஒரு மாதிரி பிளாஸ்டிக் கோட்டிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் சீக்கிரமாக தண்ணி பட்டால் கூட ஊறவும் ஊறாதுங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீட்டாகவும் இருக்குங்க பார்க்குறதுக்கு. பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி நம்ம கேக் வாங்கி யூஸ் பண்ணிட்டு தூக்கி போடக்கூடிய அட்டையை இந்த மாதிரி நம்ம கிச்சனில் மிக்ஸிக்கு கீழே வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்ட ட்ரை பண்ணி பாருங்கள். மிக்ஸியுடைய சைஸ்க்கு ஏற்ற மாதிரி மெஷர் பண்ணி ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸுடைய அட்டையை கட் பண்ணி வைக்கிறதுக்கு பதிலாக டைரெக்டாக இந்த அட்டையை ஒரு டிஷ்யூவில் தொடச்சிட்டு வச்சிடலாம். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் டோரை வந்து டப்பு டப்புன்னு அடிச்சுட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி டோரை க்ளோஸ் பண்ணி விளையாடும்போது குழந்தைங்களுடைய ஃபிங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கும். ஸோ குழந்தைங்க ரொம்பவே கஷ்டப்படுவாங்க, ரொம்ப அழுவாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரே ஒரு ஸ்லைட் பின் மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த ஸ்லைட் பின்னை இந்த மாதிரி டோருடைய தாழ்பால் இருக்கும் இல்லைங்களா, மேல் தாழ்பால், அதனுடைய அந்த லாக் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது டோர் லாக் பண்ணும்போது உங்களுக்கு டக்குன்னு லாக் ஆகாது, கொஞ்சம் கேப் வந்து இருக்கும். ஸோ அதனால் குழந்தைங்க விளையாடினாலும் கை வந்து மாட்டவே மாட்டாது. பாருங்கள் இந்த அளவுக்கு கேப் இருக்கிறதால உங்களுக்கு குழந்தைங்கள கதவை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி விளையாட முடியாது. ஸோ அதனால் கையும் மாட்டிக்காமல் இருக்கும், ரொம்ப சேஃபாகவும் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இந்த ஸ்லைட் பின்னுக்கு பதிலாக நீங்கள் பெண்ணுடைய கேப் கூட நீங்கள் இந்த மாதிரி மாட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பென் கேப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டாப்ல இருந்து உள்ளே வந்து இன்செர்ட் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ பென் கேப் வந்து கீழே விழாமல் இருக்கும். குழந்தைங்க இருக்கிற வீட்டில் இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ட்ரை பண்ணி பாருங்க.